அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் வீடியோ ஒன் கொஷின் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நிறைய காணொலிகள் பயாலஜி ரிலேட்டடாக ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு பயாலஜி ரிலேட்டடான எம்சிக்யூஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் கொஷின் நம்பர் 107 நாம் சந்திக்கிறோம். இது உங்களுடைய ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற ஒரு லெசனில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கொஷினை பார்த்த உடனே உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆன்சர் உடனே தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை ஷேர் பண்ணுங்கள். ப்ரோஜெஸ்டிரான், இது கெமிக்கல் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 11th ஸ்டாண்டர்டில் லாஸ்ட் லெசனில் இருக்க உங்களுடைய சிபிஎஸ்சி புக்காக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டு புக்காக இருந்தாலும் சரி, எது எங்கெங்கே உற்பத்தி ஆகுது, எங்கெங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற சம்மந்தமாக இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். ப்ரோஜெஸ்டிரான் அப்படிங்கிறது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கார்பஸ் லியூட்டியம். இதுக்குண்டான எவிடன்ஸ் உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓவரி அப்படிங்கிற ஒரு பேராகிராஃப்க்கு கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல பாருங்கள், கார்பஸ் லியூட்டியம் விச் செக்ரேட்ஸ் மெயின்லி ப்ரோஜெஸ்டிரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம். நார்மலாக மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு பாடத்துலேயும் இந்த விஷயம் வரும் உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டில். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டில் கெமிக்கல் கோஆர்டினேஷன்லையும் இதே டைட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரிலாக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் டைரெக்டாகவே அதில் ஆன்சர் ஓவரி அப்படின்னே இருக்குது. ஸோ இதுக்குண்டான எவிடன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் உங்களுடைய சிபிஎஸ்சியில் 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதில் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது. அதில் ரிலாக்சின் இஸ் ஆல்சோ செக்ரேட்டட் பை த ஓவரி. A hormone called as relaxin is also secreted by the ovary. ஓவரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான ஹார்மோன் ரிலாக்சின். இந்த ரிலாக்ஸன் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா, குழந்தை பிறப்பின் பொழுது அந்த எம்ப்ரியோசாக் யூட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய மயோமெட்ரியம், அதில் இருக்கக்கூடிய மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உதவி செய்கிறது. நெக்ஸ்ட் MSH அப்படிங்கிறது மெலட்டோனின் செக்ரேட்டிங் ஹார்மோன், ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்வோம். அதுதான் இந்த மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை ரிசீவ் பண்ணுது. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா, பிட்யூட்ரியில் ஆன்டீரியர் பிட்யூட்ரி எடுத்திங்கன்னா அதில் 2 முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ஸ் டிஸ்டாலிஸ் அண்ட் பார்ஸ் தருக்கு பாருங்கள், 2 போர்ஷன்ஸ் ஆர் தேர், பார்ஸ் டிஸ்டாலிஸ் அண்ட் பார்ஸ் இன்டர்மீடியா. ஸோ அதில் பார்ஸ் இன்டர்மீடியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் தான் பார்ஸ் இன்டர்மீடியா செக்ரேட்ஸ் ஒன்லி ஒன் ஹார்மோன் கால்ட் அஸ் மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், MSH. அப்போ இதுக்குண்டான விடை எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். MSH அப்படிங்கிறது பார்ஸ் இன்டர்மீடியா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கேட்டகோலமைன்ஸ் அப்படிங்கிறது மீதி ஒன்றே தான் இருக்குது, அட்ரினல் மெடுல்லா. இதுக்குண்டான எவிடன்ஸ் உங்களுடைய புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சிபிஎஸ்சி புக்கில் இந்த adrenal medulla secretes 2 hormones called adrenaline or epinephrine and noradrenaline or norepinephrine. These are commonly called as catecholamines. கேட்டகோலமைன்ஸ்க்கு கீழே 2 டைப் இருக்குது. ஒன்று அட்ரினலின், இன்னொன்று நார் அட்ரினலின். இதுக்கு இன்னொரு பேர் தான் எப்பினெஃப்ரைன் அண்ட் நார் எப்பினெஃப்ரைன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ அப்போ இதுக்குண்டான விடை என்னது அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. டோட்டலாகவே உங்களுக்கு 3 அப்படிங்கிறது அங்கே விடை. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.